அண்மைச் செய்தி. விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கருப்பசாமி. கருப்பசாமி, வணக்கம். இந்த வெடி விபத்தானது எப்படி நிகழ்ந்தது? இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடுமா? அங்கு மீட்பு பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? தகவல். வணக்கம். விருதுநகர் அருகே கோட்டூர்ல இருந்து அருப்புக்கோட்டை செல்லும் வழியில் வெள்ளையாபுரம் போகும் வழியில தனியாருக்கு சொந்தமான ஒரு பட்டாசு ஆலை என்பது இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை எடை பார்க்கும் பொழுது அந்த மூலப்பொருட்களில் உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 2 அறைகள் மட்டும், அந்த கெமிக்கல் அறைகள் 2 முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. இடிபாடுகளில் சிக்கி தற்போது வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டாசு வெடி விபத்து குறித்து நடைபெற்றவுடன் மேலும் அந்த வெடி விபத்து பரவாமல் இருப்பதற்காக சாத்தூர் மற்றும் விருதுநகரிலிருந்து இணைப்பு வீரர்கள், மாவட்ட அலுவலர் சந்திரகுமார் தலைமையான மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் அரசு அலுவலர்கள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. கருப்பசாமி, தற்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துல எத்தனை தீயணைப்பு வாகனங்கள், எத்தனை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? கருப்பசாமி, மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சந்திரகுமார் தலைமையில் சுமார் 2 தீயணைப்பு வாகனங்கள், 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த ஈடுபாடுகளில் சிக்கி 5 பேர் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருந்த போதிலும் வேறு யாரையும் அந்த இடுபாடுகளில் சிக்கி இருக்கிறாரா என ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போது அதை அந்த இடத்தை கலைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கருப்பசாமி, தற்போது இந்த வெடி விபத்து குறித்து பட்டாசு ஆலை நிர்வாகம் தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? எப்படி இந்த வெடி விபத்து நிகழ்ந்துச்சுன்னு எதுவும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? எதுவும் அதாவது காலையில பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை தொழிலாளர்கள் இடபோடும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த இடபோடும் பணியின் போதுதான் அந்த கெமிக்கல் அறையில வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கருப்பசாமி, தற்போது அந்த சம்பவ இடத்துல மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து யாரும் வந்திருக்காங்களா? அரசு அதிகாரிகள் யாரும் அங்க சம்பவ இடத்துல இருக்காங்களா? காவல்துறை சம்பந்தமான உயர் அதிகாரிகள் மட்டுமே வந்திருக்கிறார். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் தற்போது அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கருப்பசாமி, நம்ம இப்ப காட்சிகள்ல பாக்குறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்களா? மீட்பு பணியில அங்க யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தை பொறுத்தளவுல மீட்பு பணிகளை பொறுத்தளவு காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில முழுவீச்சில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவ இடத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் அந்த ஆலையில் பணியாற்றும் ஒரு சில தொழிலாளர்கள் மட்டுமே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் தற்போது பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக பலி எண்ணிக்கை 5ஆக இருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருப்பசாமி இணைப்பில் இணைக்கிறார். கருப்பசாமி, வணக்கம். பலி எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்திருக்கிறது. கருப்பசாமி, இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை டிஆர்ஓ லைசன்ஸுடன் இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை பட்டாசுக்கான மூலப்பொருட்களை எடை போட்டு கலக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக அந்த கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் சுமார் தற்போது வரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேரின் உடல்களும் தற்போது தீயணைப்பு துறையினால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடிபாடுகளை வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த வெடி விபத்து தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி.
விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது வரை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 அறைகள் வெடித்து சிதறி தரைமட்டமாகி இருக்கின்றனர். தற்போது வரை சற்று நேரத்துக்கு முன்னாடி வரை பலி எண்ணிக்கை 5ஆக இருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் அந்த வெடித்து சிதறி இருக்கக்கூடிய பகுதியில் வேறு யாரேனும் உடல்கள் கிடைக்கிறதா என தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.